இது வந்து ஸ்கின்னோட ப்ரிப்பரேஷன். ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் வந்து ஸ்கின் டைப்ஸ். அவங்க என்ன ஸ்கின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அவங்க நார்மலாக ட்ரையா இல்லை காம்பினேஷனாக நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவதாக பண்ண போகிறது ஃபேஷியல் ஹேர் ரிமூவிங். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப மஸ்ட். இது இல்லாமலும் நீங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணலாம். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இதுவே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறப்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேர் ரிமூவ் பண்ணால் ஒரு டெக்னிக்கும் வரும். ரிமூவ் பண்ணலை அப்படின்னா இன்னொரு டெக்னிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் 2 டெக்னிக்ஸ் வரும். நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஒரு டெக்னிக்ஸில் நீங்கள் மேக்கப் பண்ணலாம். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டெக்னிக்ஸ்லாம் மேக்கப் பண்ணணும். ஸோ வீடியோஸில் காட்டுற மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணாமலும் நீங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் ப்ராசஸ் வந்து வேற. ஓகேங்களா, அது ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாவ்லெஸ்ஸாக இருக்கும். யார் வேணாலும் நீங்கள் அந்த மேக்கப்பை பண்ணலாம், எப்படிப்பட்ட ஸ்கின்னுக்குனாலும் நீங்கள் பண்ணலாம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இந்த இப்போ பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவிங் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவிங். ஓகேங்களா, ஒரு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டு கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடணும். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் நல்லா உங்களுக்கு பிரைட்டனாக இருக்கும். இந்த ஸ்கின்னுக்கும் நல்லா பிரைட்டனாக இருக்குன்றதை நீங்கள் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சில கிளைண்ட் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த பாசிபிள் வேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுல தான் நம்ம டேலண்ட் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக கொடுக்க முடியும். ஈவன் ஸ்கின் டோனாக கொடுக்க முடியும். ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஹேர் மேலே நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போட்டு பண்ணுறதுக்கும் ஹேர் இல்லாமல் நார்மல் ஸ்கின்ல பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. நம்ம ஹேர் இருக்கிற பொறுத்து 3rd லேயரில். ஓகேங்களா, இதுதான் ஸ்கின்னோட லேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஸ்கின்னோட லேயர்ஸ் என்னென்ன இருக்குன்னா எபிடெர்மிஸ் ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது, டெர்மஸ், எபிடெர்மிஸ், ஹைப்போடெர்மஸ். ஓகேங்களா, ஹைப்போடெர்மஸ் தான் 3rd லேயர், டெர்மஸ் 2nd லேயர், எபிடெர்மிஸ் 1st லேயர். நம்ம இந்த கை டச் பண்ணி பார்க்குறது, அந்த ஃபேஷியல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸோட லேயரில். ஓகேங்களா, 1st லேயரில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் வந்து எந்த லேயரில் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். 3rd லேயரில் தான் ஹேர் இருக்குது. நமக்கு வெளியில் தெரியுது மேலே வரும். இதோட ரூட் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் திக்காக வளரும், கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம மேலே உள்ள லேயர் தான் கட் பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் வளர்றப்ப கொஞ்சம் திக்காக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. எனக்கு வந்துட்டு ரெகுலராக ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண தான் செய்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாது. அது மாதிரி நல்ல குட்டான ஒரு ரேசர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணலை அப்படின்னா ரிமூவ் பண்ணுறப்ப பம்ப்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல ஒரு பிராண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபேஷியல் ரிமூவ் பண்ணணும் ஹேரை. ஓகேங்களா, ஸோ இதுதான் இது. இந்த 3rd லேயர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா தான் அவங்க சொன்ன மாதிரி குண்டா வளர்றது, ஃபேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம பண்ணுறது மேலே இருக்க 1st லேயரை ரிமூவ் பண்ணுறோம். அதனால எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிக்குவாங்க. நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, மேம் ஹேரை வந்து நாங்கள் உள்ளேருந்து நாங்கள் எடுக்கலாம், மேலே இருக்கிறத மட்டும் தான் ரேசர் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு வளரப்போ 1 இன்ச் தான் ரொம்ப ப்ராடாக தெரியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஸ்கின் நல்லா ஃப்ளாவ்லெஸ்ஸாக இருக்கணும். அவங்கள நீங்கள் வந்து கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.